வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற நீக்கமற நீக்கமற. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறுதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலனினை அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பொங்கல் திருநாளில் தை 1 உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் நம்ம நிறைய நல்ல விஷயம் செய்வோம். அதில் ஒரு முக்கியமான விஷயமா சரக்கு 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 சரக்குன்னு எல்லா குரூப்புக்கும் நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம். பொங்கல் கிரீட்டிங்ஸ், பொங்கல் கிரீட்டிங்ஸ், பொங்கல் கிரீட்டிங்ஸ், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல்னு. இதில் ஒரு ஃபோல்டர் எடுத்து பாருங்கள். வாட்ஸ்அப் ஃபோல்டரில் அந்த வாட்ஸ்அப் இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் எடுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாளில் எத்தனை கிரீட்டிங்ஸ் மெசேஜஸ், எத்தனை இமேஜஸ் வந்திருக்கும். ஒரு காலத்தில் எஸ்எம்எஸில் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் மெசேஜ். அது ஸ்பெஷல் டேஸ்லலாம் அனுப்பிச்சா காஸ்ட் ஆகுது, எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடி அனுப்புவோம். அதாவது நியூ இயர் ஜனவரி 1 அனுப்ப வேண்டிய ஹாப்பி நியூ இயர் மெசேஜை ஒரு நாள் முன்னாடி அனுப்புவோம். ஏன்னா அன்றைக்கி ட்ராய் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அந்த ஸோ அதனால் வந்து எல்லா ஆப்ரேட்டர்ஸும் அந்த ஃபஸ்ட்டு டே ஜனவரி 1 அன்னைக்கு அனுப்பிச்சா காஸ்ட் ஜாஸ்தியாகும் எஸ்எம்எஸ்க்கு. ஸோ எல்லாம் ஒரு நாள் முன்னாடி அனுப்புவாங்க. இது இப்போ பொங்கலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே இமேஜஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து ஏஐயில் நீங்கள் ஒரு கோபைலட்டோ ஜெமினியோ இல்லை வேறு சாட் ஜிபிடியோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே வந்து ஒரு இமேஜ் நீங்களே க்ரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் அது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாத்தையும் போட்டு அழகாக ஜென்ரேட் பண்ணி எல்லாம் அனுப்புகிறாங்க. ஒரே க்ரீட்டிங் 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 மழையாக இருக்குது, இமேஜஸாக இருக்குது. அவ்வளோ இமேஜஸ் அது அனுப்புறது, நம்ம அனுப்புறது, நமக்கு வந்ததை நம்ம பார்க்குறது, அவங்களுக்கு பதில் சொல்கிறது, அவங்களுக்கு அதை வந்து ஹார்ட்டின் சிம்பல் ஏதாவது ஒன்று போடுறது, ரியாக்ஷன் கொடுக்கறது, இப்படியே போயிட்டே இருக்கு. வெறும் மெசேஜஸ் தான் வந்துட்டுருக்கு, க்ரீட்டிங்ஸ் தான் இருக்குது. இதுதான் உண்மையான பொங்கலா? பொங்கல் இப்படி தான் கொண்டாடுறதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. பொங்கல் என்பது நன்றி தெரிவித்தலின் அடையாளம். இந்த இயற்கைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, உழவுக்கும் தொழிலுக்கும் நன்றி, உழவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எருதிற்கும் பசுமாட்டிற்கும் நன்றி, இந்த நிலத்திற்கு நன்றி, இந்த பூமி தாய்க்கு நன்றி. யோசிச்சு பாருங்க, ஒரு கைப்பிடி விதை நெல்லை எடுத்து தூவி விடுறாங்க. விதை நெல் கொஞ்சம் தான் இருக்கும். அந்த விதை நெல்லை போட்டு நிலத்துல நிலத்துல தூவி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாற்றாங்காலாக்கி நாற்று எடுத்து மாற்றி ஒரு வேறு இடத்துல நடுவாங்க.
ஜஸ்ட் இவ்வளோதான். நம்ம கொஞ்சம் தான் விதை நெல்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா, இந்த பூமி தாய் பதிலுக்கு எவ்வளோ குடுக்குது? மூட்டை மூட்டையா நமக்கு நெல்ல அள்ளி அள்ளி குடுக்குது. அப்போ அந்த பூமி தாய்க்கு நன்றி. சூரியனுக்கு நன்றி. சூரியனிலிருந்து வரக்கூடிய சக்தி தான் நம்ம ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு உயிருக்கும் மிக முக்கியமானது. இந்த நம்மை சுற்றி நம்ம வந்து சூரிய குடும்பத்தில இருக்கிறோம். 9 கோள்கள், பஞ்சபூதங்கள் இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. ஸோ, அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், அது ஒரு வேளை இல்ல அப்டின்னா யோசிச்சு பாருங்க. சூரியனிலிருந்து நமக்கு எந்த ரேஸும் வரல. சூரியனிலிருந்து நமக்கு ஆற்றல் வரவே இல்ல அப்டின்னா, எத்தன நாள் நம்மளால இங்க உயிர் வாழ முடியும்? எத்தனை உயிர்களால இங்க உயிர் வாழ முடியும்? என்னைக்காவது 1 நாள், 2 நாள் அப்படியே மேகமூட்டமாவே இருக்கு, மழையாவே இருக்கு, வெயிலே வரல அப்டின்னா, அப்ப நம்ம என்ன சொல்றோம்? துணி காய வைக்க முடியல. வெயில்ல வெயில்ல இல்லாதனால வெளியில போக முடியல. எப்ப பார்த்தாலும் கொடையும், ரெயின் கோட்டையும் போட்டுட்டு போ வேண்டியதா இருக்கு. இல்ல சும்மா ஒரு மேகமூட்டமாவே இருக்குது. எப்பவுமே இருட்டாவே இருக்குதுன்னா, எத்தன நாளைக்கு அந்த மாரி ஒரு இருட்டுல நம்ம இருக்க முடியும்? ஒரு மாரி கிளைமேட் ப்ளசன்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா சூரியனுடைய சக்தி வேணும். சூரியனுடைய அந்த வெயில் சுட்டெரிக்கும் வெயிலும் தேவை. அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் நமக்கு தேவை. ஸோ அந்த சூரியனை பார்த்து சூரியகாந்தி பூ, அந்த சூரியன் மூவ் ஆகுற அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த ஏத்த மாரி அந்த பூ வந்து அப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே பூ நகர்ந்துட்டே இருக்கும். திரும்பிக்கிட்டே இருக்கும் அந்த தன்னுடைய ஃபேஸ. சூரியகாந்தி பூன்னு அதுக்கு பேரே அது மாரி வச்சிருக்காங்க. ஸோ அது மாரி சூரியன் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோள். அதை சுற்றித்தான் நம்முடைய கோள்கள் அனைத்தும் சுற்றிக் கொண்டிருக்கின்றன. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், யுரேனஸ், நம்ம சாட்டர்ன், யுரேனஸ் நம்ம எல்லாருக்குமே சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்து சூரியன தான் வந்து மையமா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த சூரிய குடும்பத்தில இருக்கிற நம்ம, சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகை அதுக்காகவும் கொண்டாடுறோம். இப்படி பல விதங்களில் நன்றி தெரிவிக்கும் ஒரு அற்புதமான விழாவாக கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் தை திருநாளில் தை 1 உங்களை சந்திப்பதில் இந்த Zoom வழியாகவும், YouTube வழியாகவும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்படி வெறும் கிரீட்டிங்ஸ் மெசேஜும், போஸ்டர்ஸும் போட்டுட்டு, நம்ம சோஷியல் மீடியால அத அப்டேட் பண்ணிக்கிட்டு, சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல போஸ்ட் பண்றோம், ஸ்டோரீஸ்ல போடுறோம், ரீல்ஸ்ல போடுறோம். இப்படி வெறும் கிரீட்டிங் மெசேஜா போடுவதை விட, 4 பேருக்கு அழைத்து, ஃபோன்ல அழைத்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்வது. அவங்கள நேர்ல முடிஞ்சா நேர்ல சந்திச்சு வாழ்த்து சொல்வது, வாழ்த்து பெறுவது. பெரியவர்களாக இருந்தால் அவர்களிடம் அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது. இது போன்ற விஷயங்களை நம்ம செய்யும்போது, இன்னும் சிறப்பாக இந்த பொங்கல் பண்டிகை அமையும். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர், நேரம் வேலை, வேலை, வேலைன்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இல்லன்னா படிப்பு, படிப்பு, படிப்புன்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தா படிப்பு ரொம்ப பிஸியா இருக்கிற மாரி இருக்கும். உட்கார்ந்து ஒரு 4 வார்த்தை நம்மளுடைய பெற்றோர்களிடம் நாம் உட்கார்ந்து பேசுவதில்லை. அவங்க என்னமோ சொல்ல வராங்க, ஆனா நம்ம அவங்க காது குடுத்து நம்ம கேட்பதில்லை. கொஞ்சம் பாஸ் பண்ணுவோமே எல்லாத்தையும். பாஸ் பண்ணிட்டு, வேகமான ஓட்டமான வாழ்க்கை லேசா கொஞ்சம் பாஸ் பண்ணி, தினமும் ஒரு 5 நிமிடம், 10 நிமிடமாவது அவங்கள்ட்ட உட்கார்ந்து, அவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்கள கேட்போமே! மருந்து சாப்பிட்டீங்களா? உடம்பு நல்லா இருக்கா? உங்க நண்பர்கள்ட்டலாம் ஃபோன்ல பேசுறீங்களா? உங்க WhatsApp குரூப் வச்சிருப்பீங்களே! நீங்க ஒர்க் பண்ண இடத்துல இருக்கிற நண்பர்கள் எல்லாம், அல்லது ட்ரெயின்ல போகக்கூடிய நண்பர்கள், ட்ரெயின்ல எல்லாரும் ஒண்ணா டிராவல் பண்ணுவாங்க காலையில எலக்ட்ரிக் ட்ரெயின்ல சென்னையில. அது மாரி ஒவ்வொரு நண்பர்கள் குழு ஒண்ணு இருக்கும். ஒரு ஆன்மீக குழு ஒண்ணு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் தினமும் யாராவது ஒருத்தர்ட்டயாவது ஃபோன்ல பேசுறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது புத்தகம் வாங்கிட்டு வந்து தரணுமா? படிக்கிறீங்களா? ஏதாவது கொஞ்சம் தினமும் ஏதாவது ஒரு இன்டராக்ஷன் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கணும். வாழ்க்கை வேகமா ஓடிட்டே தான் இருக்கும். பணத்தை நோக்கி அந்த ஓட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு. அல்லது அறிவு தேடல். கல்லூரிக்கு படிக்கிற பசங்க, இல்ல ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ரொம்ப பிஸி. ஐ அம் ஆல்வேஸ் பிஸி. பிஸி, பிஸி, பிஸிங்கிறோம். என்ன பிஸி? ஒரு 5 நிமிடம் நாம் இந்த பூமிக்கு வர காரணமாக இருந்த நம்முடைய பெற்றோருக்காக ஒரு 5, 10 நிமிடம் நம்மளால ஒதுக்க முடியாதா? சற்றே சிந்திப்போம். இந்த 2026ஆம் ஆண்டு தை 1 பொங்கல் திருநாளில் சில நல்ல மாற்றங்களை நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவோம். 108 நாட்கள், 108 நிகழ்வுகள், 108 வாழ்க்கை பாடங்கள். தினமும் ஒவ்வொரு நாளும் காலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய இந்த வெற்றி பாதை 2026 இன்றைய நிகழ்வில் இந்த கருத்துக்களோடு சற்றே சிந்திப்போம். சிந்தித்து செயல்படுவோம். ஒன்றிணைவோம். வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசுவோம். கணவன் மனைவியோடும், மனைவி கணவனோடும் கொஞ்ச நேரம் அமர்ந்து உட்கார்ந்து
எதையாவது பத்தி பேசுங்க. எந்த டாபிக் எடுத்து பேசினா 2 பேருக்குள்ள சண்டை வருமோ, அந்த டாபிக் எடுக்காம, எது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும், மனநிறைவும் தருவோம், அதை பற்றி பேசுவோம். ஒரு நல்ல ஊருக்கு, ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டூர் மாரி போயிட்டு வருவோம். இது மாரி நல்ல விஷயங்கள செய்வோம். வீட்டில் உள்ள அனைவரோடும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன ஃபர்ஸ்ட்டு ஏற்படுத்துங்க. ரொம்ப வேகமா எல்லாரும் அவங்கவங்க வேலைக்காக, அவங்கவங்க படிப்புக்காக, அவங்கவங்க இதுக்காக ஓடிட்டே இருந்தா, எப்பதான் உட்கார்ந்து பேசுறது? உறவுகளோடும், நண்பர்களோடும் கலந்து இந்த பொங்கலை கொண்டாடுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்படி பல விதங்களில் நன்றி தெரிவிக்கும் விதமாக, நன்றியுணர்வை தெரிவிக்கும் விதமாக, கிராட்டிட்யூட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நன்றியுணர்வோடு ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணை கண்முழித்து இந்த உலகை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி, நன்றி சொல்வோம். இறைவனுக்கோ, இயற்கைக்கோ, நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் எதுவோ, பிரபஞ்ச சக்திக்கோ, அருட்பெயர் ஆற்றலுக்கோ, அருட்பெரும் ஜோதிக்கோ, எந்த பெயர்ல நீங்க அழைக்கிறீங்களோ, அது அல்லாவோ, இயேசுவோ, பரமபிதாவோ, எதுவா அந்த அதுக்கு நன்றி சொல்வோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு நாளுக்கும் நன்றி சொல்வோம். அந்த நாளை பயனுள்ள முறையில் எனக்கும், என்னை சுற்றியுள்ளோருக்கும், என் குடும்பத்தினருக்கும், இ இந்த சமூகத்திற்கும் என்னால் முடிந்த நன்மைகளை செய்யக்கூடிய வகையில சிறப்பான முறையில நம்முடைய வாழ்க்கை முறையை வகுத்துக் கொள்வோம். நம்முடைய இலக்கு இந்த வருடத்திற்கு 2026ஆம் ஆண்டுக்காக நாம் வைத்துள்ள அந்த இலக்கை நோக்கி பயணிப்போம். அந்த இலக்கிற்கு அந்த இலக்கை சென்று அடைவதற்கு இன்று நான் என்ன செய்தால் அந்த இலக்கை அடைய முடியுமோ, அது சம்பந்தப்பட்ட வேலைகளை மட்டும் நாம் செய்வோம். தேவையில்லாத கவனச்சிதறல்கள், நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஈடு கொடுக்காமல், அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்து விலகி நின்று, அந்த கவனச்சிதறல்கள் அதுக்கு வெளியில நின்னு, அதுக்கு அத தள்ளி விட்டுட்டு, அத தவிர்த்து விட்டு, நம்முடைய இலக்கை நோக்கி மட்டும் நம்ம ஃபோக்கஸ வச்சு நாம் பயணிப்போம். தினமும் காலையில ஒரு முறை நன்றியுணர்வோடு இந்த இயற்கைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, நாம் இந்த பூமியில் வாழ அதுவும் பூமியில் பிறக்க காரணமாக இருந்த பெற்றோருக்கு நன்றி, நம்மை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்த நம் வாழ்க்கை துணைக்கு நன்றி, நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நன்றி, நாம் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு நன்றி, நம்ம ஒரு தொழில் தொடங்கி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய தொழிற்சாலையில் நம்மை நம்பி வந்து நம்மோடு இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய டீமுக்கு நன்றி. இப்படி எல்லாவற்றிற்கும் நாம் ஒரு பொருள் விக்கிறோம். ஒரு மக்களுக்கு தேவையான அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸுக்கு தேவையான ஒரு சொல்யூஷன்ஸ நம்ம குடுக்குறோம். அப்படின்னா, அவங்க நமக்கு வாடிக்கையாளர்கள் ஆகுறாங்க. ஒரு நல்ல சேல் அங்க நடக்குது. அப்ப நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு நன்றி. நம்ம நெறைய டெக்னாலஜி பொருட்கள உபயோகிக்கிறோம். இன்னைக்கு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல தினம் தினம் டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கேத்த மாரி நம்ம டூல்ஸு வாங்கிக்கிட்டே இருக்கோம். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சாஃப்ட்வேர மாத்துறோம், ஹார்ட்வேர மாத்துறோம். இவை எல்லாவற்றிற்கும் நன்றி தெரிவிப்போம். இதை கண்டுபிடித்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். தினமும் ஒரு நன்றி தெரிவிப்போம். யாருக்காவது முடிஞ்சா ஃபோன் அடிச்சு, ரொம்ப வருஷமா ஃபோன் பேசாத ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல காலேஜ் ஃப்ரெண்டா இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில நாம பிஸியா ஓடிட்டுருப்போம். அவங்களும் அவங்க ஓட்டத்தில பிஸியா இருப்பாங்க. ஸோ சந்திக்க முடியாத தருணங்கள் இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த நாளை உபயோகப்படுத்தி ஒரு 5 பேருக்காவது இதுவரை ஒரு 5 வருடமா, 10 வருடமா, 20 வருடமா கல்லூரி, பள்ளிக்கால நண்பர்கள்ட்ட பேசவே இல்ல. ஆனா, இப்ப ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாம் Facebookலயோ, இல்ல WhatsApp குரூப்லயோ கனெக்டடா இருப்போம். இதுவரைக்கும் ரொம்ப வருடமா பேசாத ஒரு 5 பேர செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஒருவேள அவங்க லைன்ல வரல, லைன் பிஸியா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு WhatsApp மூலமா ஆடியோ மெசேஜ் ஒரு குரல் பதிவு, வாய்ஸ் நோட் அனுப்புங்க. இந்த வருட தைப்பொங்கல் திருநாளை சற்று வித்தியாசமாக கொண்டாடுவோம். குடும்பத்தினரோடு அதிக நேரம் செலவழிப்போம். உறவுகளோடும், நண்பர்களோடும் இணைந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். அடுத்தடுத்து வர இருக்கு மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், திருவள்ளுவர் தினம் வரிசையா இருக்கு. சிறப்பா கொண்டாடுவோம். இந்த 2026ஆம் ஆண்டு இன்பம் பொங்கும் ஆண்டாக, ஏற்றம் தரும் ஆண்டாக, செல்வச் செழுமையை அள்ளித் தரும் ஆண்டாக, ஒரு அற்புதமான ஆண்டாக அமையட்டும். நம் அனைவர் வாழ்விலும், அகத்திலும், புறத்திலும் வளர்ச்சியும், மலர்ச்சியும் ஏற்படட்டும்.
நம் ஒரு சிறப்பான மேன்மையான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல அந்த இறையை வேண்டுகிறோம், வாழ்த்துகிறோம். நம் அனைவருக்கும் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு சில கருத்துக்களோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனம், உயிர், தெய்வநிலை இந்த 3 விஷயங்களை பற்றி என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். மனம், உயிர், தெய்வநிலை ஆகியவை மறைபொருள்கள். அவற்றை விஞ்ஞானத்தால் அறிய முடியாது. புலன்களை கொண்டு அறிவது விஞ்ஞானம். புலன்களுக்கு உபகருவிகள் துணையை கொண்டு அறிவது விஞ்ஞானம். அறிவை கொண்டு ஆராய்வது மெய்ஞானம். உடலை பற்றி நிறைய அறிந்து வைத்திருக்கின்றோம். மனதை பற்றியும் அறிய வேண்டும். இந்த ஆராய்ச்சி உயிரை பற்றி அறிவதில் கொண்டு போய்விடும். உயிரை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு தன்னிலை விளக்கத்தில் முடியும். இந்த இடமே எல்லா ஆராய்ச்சிகளின் முடிவு. அருள்துறைக்கு உயிர் என்ற சொல்லை மையமாக வைத்து ஆன்மீகம், ஆங்கிலத்தில் கூட ஸ்பிரிச்சுவலிசம் என பெயர் வைத்திருக்கிறார்கள். தன்னை அறியாதவரை மனதிற்கு அமைதி இல்லை. தன்னை அறியாதவரை மனதிற்கு அமைதி இல்லை. ஏனெனில் இந்த பிறவி எடுத்ததன் நோக்கமே தன்னை அறிவதற்காக எடுக்க பெற்றதே. தன்னை அறிய தத்துவ விளக்கங்கள் உதவியாகத்தான் இருக்கும். ஆனால் தன் மூலத்தை தானே எட்டி உள்ளுணர்வாக அகக்காட்சியாக அறிய யோகமே துணை செய்யும். அந்த யோகத்தை இக்காலத்திற்கு ஏற்ப எளிமைப்படுத்த பெற்றதே எளிய முறை குண்டலினி யோகம் எனும் மனவளக்கலை. மனதை வளப்படுத்தும் கலை மனவளக்கலை. இதனை மாணவர்கள் பயில்வதால் அறிவு தெளிவும் கடமையுணர்வும் பெறலாம். படிப்புக்கும் நன்மை தரும். பிற்கால வாழ்க்கையின் உயர்வுக்கு இப்போதே அஸ்திவாரம் அமைந்ததாகும். படிப்புக்கோ வேறு அன்றாட காரியங்களுக்கோ சிறிதும் இடையூறின்றி மனவளக்கலையை பயிலலாம். இதற்கு ஒதுக்கிய சிறிது நேரம் படிக்க ஒதுக்கும் பெரிய நேரத்தையும் குறைக்க உதவும். மனம் செம்மையும் பிரகாசமும் பெறும். இது தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கருத்து. மனம், உயிர், தெய்வநிலை என்கிற 3ஐ பற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மலர்கள் புத்தகத்தில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் படித்தா போதும். 366 நாட்கள் லீப் இயருக்கும் சேர்த்து மொத்தம் 366 பக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு கருத்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டாபிக், அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட கருத்து. ஒவ்வொருவரும் இது போன்ற ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு நீங்கள் ஒரு பரிசாக நீங்கள் அதை கொடுக்கலாம். டெய்லி ஃபுல் புக்கையும் படித்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. தினமும் ஒரு பக்கம் படித்தாலே போதும். பல கருத்துக்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய புத்தகம் வாழ்க்கை மலர்கள். வாழ்க வளமுடன். உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அறிவு திருக்கோயிலிலோ அல்லது சென்னையில் உள்ள உலக சமுதாய சேவா சங்கம் தலைமையிடம் திருவான்மியூர் 2வது கடல் நோக்கு சாலை, 2nd சீவர்ட் லேன், வால்மீகி நகர் அங்கேயும் கிடைக்கும். ஈரோட்டில் வேதாத்ரி பதிப்பகம் இருக்குது, அங்கே கிடைக்கும். பல இடங்களில் இப்போ சென்னை புக் ஃபேர் போட்டிருக்காங்க. ஸோ புக் ஃபேரில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை, செவ்வாயில் புதன்கிழமை வரை இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் புக்ஸ் அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாழ்க வளமுடன். தவத்தின் மதிப்பு பற்றி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதின அந்த பாட்டோட நம்ம நிறைவு செய்வோம். குறைபோக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உறையும். மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி அனுபவிக்கும் நிலைக்களமாம் இறைவனது திருநிலையில் இணையும். அப்போ இன்ப துன்ப விருப்பு வெறுப்பினை கடந்து நிறைவு பெறும். தீய வினை அகலும். வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தவத்தின் மதிப்பு என்கிற தலைப்பில் எழுதிய பாடலை பார்த்தோம். இது ஞான களஞ்சியம் என்கிற அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதிய கவிதைகள் எல்லாம் தொகுப்பாக வந்திருக்கிறது. பார்ட் 1 பார்ட் 2 தொகுப்பாக இருக்கிறது. புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறுங்கள். உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அறிவு திருக்கோயிலுக்கோ அல்லது மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கோ அல்லது தவ மையத்திற்கோ சென்று
எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவம் மற்றும் தியானம், அகத்தாய்வு பயிற்சிகளை கற்று 4 அகத்தாய்வுகளையும் முடித்த பிறகு, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் முடித்த பிறகு, ஆழியாறில் உள்ள அறிவு திருக்கோயிலில் பிரம்மஞான பயிற்சிக்கு வாருங்கள். அதன் பின்பு பிரம்மத்தை அறிந்த பின்பு தொடர்ந்து அதை வாழ்க்கையில் பிராக்டிஸ் செய்து நாம கத்துட்ட இந்த நல்ல விஷயம் மற்றவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கிற பெருநோக்கத்தில் அடுத்ததாக ஆசிரியர் பயிற்சி என்று ஒன்று இருக்குது. அருள்நிதி அப்படின்னு ஆகலாம். நாம மற்றவர்களுக்கு தீட்சை கொடுக்கலாம். நாம முதல்ல நல்லா இருந்தா மற்றவர்களுக்கும் நம்ம அதில் கொடுக்க முடியும். ஸோ நம்மை நாம் உயர்த்தி கொண்டு நம்முடைய ஜீவசக்தியை உயர்த்தி கொண்டு நம்ம மற்றவர்களுக்கும் தீட்சை தரக்கூடிய அளவில் ஒரு அருள்நிதியாக நம்ம தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வோம். நம் நல்ல உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், முழுமை பேறு, நான் யார் என்கிற தத்துவம் உணர்ந்து கொள்வோம். பிரம்ம ஞானத்தை அறிவோம், பிரம்மத்தை அறிவோம், ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி, பல குடும்பங்களின் அமைதி மூலம் உலக அமைதி பெறுவோம். மீண்டும் நாளைய சிந்தனையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, எங்களுடைய வீடியோ சேனலை வந்து நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஓங்கி ஒரு தட்ட வேண்டாம், சும்மா லைட்டாக தட்டினாலே போதும். உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் வீடியோ போஸ்ட் பண்ணோடனே நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ நீங்கள் உடனே வீடியோ பார்க்கலாம். அண்டு இந்த வீடியோஸை தயவுசெய்து மற்றவர்களுக்கும் உங்களுடைய சோஷியல் மீடியா மூலமாக ஹேண்டில்ஸ் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வேறு என்ன டாபிக் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. மீண்டும் நாளைய நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிங்க நடை போட்டே சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தின் ஏறு. எம்பேரு பழையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க பழையப்பா. ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் யாரேனும் இதை பார்த்து கொண்டிருந்தால், நம்ம லூகி சென்னை சாப்டருடைய 21ஆம் ஆண்டு கன்வென்ஷன் நந்தம்பாக்கம் சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்க இருக்கிறது. ஜனவரி 26ஆம் தேதி, குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நடக்க இருக்கிறது. ஃபுல் டே ப்ரோக்ராம், ஃபுல் டே கன்வென்ஷன். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு வேளை பதிவு பண்ணல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். லிஸ்ட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், யார் யார் வராங்க, எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி அச்சீவ் பண்ணவங்களுக்கு மேடையில் ஹானர் இருக்குது. அதே போல் கிளியாக எடுத்த நபர்கள், பிரிகேட் லெவலில் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண பிரிகேட் லெவலில் உள்ளவங்களுக்கும் ஹானரிங் இருக்குது. ஸோ எல்லாம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். பல வெற்றியாளர்களை ஒரே இடத்தில் சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு. ஒரு 450லேருந்து ஒரு 500 முகவர்கள் வரை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து 410, 420 தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் சீட்ஸ் இருக்குது. சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். ஒவ்வொரு கிளையிலும் அதற்கென்று எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணலாம். அல்லது எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தரோம். வாழ்க வளமுடன். ஸோ அந்த எல்ஐசி முகவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கும் முகவர்கள், உங்களை அன்று நான் நேரில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மற்றபடி நாளைய நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். இந்த வெற்றி பயணம், இந்த வெற்றி பாதை 2026ஆம் ஆண்டு தொடர் நிகழ்வாக நடக்க இருக்கிறது. தொடர்ந்து தினமும் என்ன நடக்குது அப்படிங்கிறது, என்ன கருத்து அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம். வாழ்க்கையில் பின்பற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம். நம்மளால் இந்த உலகத்தை போய் மாற்ற முடியாது, ஆனால் நம்மளால் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஐ கேன் சேஞ்ச் மை செல்ஃப். இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணுறது என் வேலை கிடையாது. என்னை நான் மாற்றிக்கொள்ளலாம், என்னை நான் மெருகேற்றிக் கொள்ளலாம். என்னுடைய வேலையை என்னுடைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றையும் நான் சரி செய்து நான் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழும்போது அது என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களுடைய வாழ்க்கையிலும் அது மேம்படுத்தும். அதை பார்த்து அவங்க மாறுவாங்க. ஸோ நான் அவங்கள மாற்றுறதை விட நான் என்னை மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் இந்த பயிற்சிகளை நீங்கள் பெற்று உங்கள் வாழ்வில் சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ அந்த இறைவனை வேண்டுகிறோம். மீண்டும் நாளைய நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.